வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3 அதாவது கோடிங் டீகோடிங்ல டைப் 1ல பார்ட் பி ஆல்ரெடி 4 சம்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஒரு 4 சம்ஸ் பார்க்க போறோம். அதே மெத்தட் தான். எல்லா லெட்டரையும் வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டு தான் நம்ம போட முடியும். மைண்ட் அப்படிங்கிறது கேஜிஎல்பினும், ஆர்கியூ அப்படிங்கிறது ஒய்பிஇஎஸ்சினும், டயக்ராம் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்ப மைண்ட் அப்படிங்கிறது அப்படின்ற வேர்டு கேஜிஎல்பியா மாறி இருக்கு. அப்ப எம்லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னா கே. அப்ப எம் ஏபிசிடி இப்படி எழுதிட்டு எம்லேருந்து முன்னோக்கி நகர்ந்திருக்கா பின்னோக்கி நகர்ந்திருக்கான்னு பாக்குறோம். கேங்கிறது பின்னாடி தான் இருக்கு. அப்ப பின்னாடி எத்தனாவது லெட்டரா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, 2வது லெட்டரா இருக்கு. பின்னோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இங்க -2 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் எல்லா லெட்டருமே செக் பண்ணணும்ப்பா. சப்போஸ் இது ஆல்டர்னேட்டா இருந்துச்சுன்னா இங்கேயும் ஆல்டர்னேட்டா நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ ஐலேருந்து ஜி பாருங்க, ஐலேருந்து ஜிங்கிறது செகண்ட் ரிவர்ஸ்ல இருக்கனால -2 போடணும். என்லேருந்து எல் பாருங்க, இதுவும் ரிவர்ஸ்ல தான் இருக்கு. அப்ப -2. டிலேருந்து பி, ஓகேவா, இதுவும் ரிவர்ஸ் தான், -2. இப்போ இந்த இது ஃபுல்லாவே -2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க -2 போடக்கூடாது. அடுத்த கோடு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ ஏ டு ஒய், ஏன்னு வந்துருச்சு அப்படின்னாலே ரிவர்ஸ்ல பார்க்கணும். அப்படின்னா ஏக்கு அப்புறம் இசட்டை தான் பார்க்கணும். இசட் 1வது லெட்டர், ஒய் வந்து 2வது லெட்டர். அப்போ -2. R2P, R2Pனா என்ன, இங்க இருங்க -2 தான், செகண்ட் லெட்டரா தான் இருக்கு ரிவர்ஸ்ல. ஜிலேருந்து இ பாருங்க, -2 தான், ஓகேவா, ஜிலேருந்து இ. அடுத்து U to S, யூலேருந்து எஸ் போனுச்சுன்னா ரிவர்ஸ்ல செகண்ட் லெட்டரா போயிருக்கு. அப்போ ரிவர்ஸ்ங்களால -2 யூஸ் பண்ணிக்கிறோம். E to Cயும் பாருங்க ரிவர்ஸ்ல தான் போயிருக்கு. அப்போ -2. அப்ப கொடுத்துருக்க 2 கோடுமே ஃபுல்லாவே என்னதான் ரிவர்ஸ் ஆயிருக்குது செகண்ட் லெட்டரா இருக்கு. கிளியரா? அப்ப டிலேருந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் பாருங்க. டிலேருந்து ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வரும், பி. சம்டைம்ஸ் உட்காந்து இதில் தேடிட்டு இருக்க கூட வேணாம். இங்க டில ரிவர்ஸ் என்ன இருக்கு, பி போட்டுடலாம். கிளியரா? அப்ப ஆப்ஷனை பாருங்களேன், எது வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஏ அண்ட் பி வரதுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. ஐ பாருங்களேன், இங்க வந்து செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க இருக்க லெட்டர்ல ஐ இருக்கா, ஐலேருந்து ரிவர்ஸ் 2னா என்ன, ஜி. அடுத்து ஏக்கு இங்க பார்த்து எழுதிடலாம், ஒய். நெக்ஸ்ட் ஜிக்கு கீழே இருந்து பார்க்க கூடாது, மேலே இருந்து தான் பார்க்கணும். அப்ப ஜினா இ, ஆருக்கு பி, ஏக்கு ஒய், எம்முக்கு கே. இந்த இதை வச்சு இங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் பாருங்க, பிஜிஒய்இ பிஒய்கே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர். சங்கீதமுள்ள சம்மர் அப்படிங்கிறது ரன்னர் எனவும் எழுதப்பட்டால் வின்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் சம்மர் இஸ் அ கோட் ஆஸ் அ ரன்னர், த கோட் ஃபார் வின்டர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லா லெட்டரையுமே செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், எஸ்லேருந்து தான் ஆரா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ எஸ்லேருந்து ஆரா இருக்குது பக்கத்து லெட்டர் தான், ஆனால் அது என்ன இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால இங்க வந்து என்ன போடணும், -1. யூலேருந்து யூ தான், சேமா தான் இதாயிருக்கு. அப்போ அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. எம்லேருந்து என் அப்படிங்கிறப்ப எம்லேருந்து என் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, +1. நெக்ஸ்ட் இருக்க லெட்டர், ஓகேவா, அதுவும் எம்லேருந்து என்னா இதுவும் என்னதான், +1. ஈலேருந்து இ அப்படியே வந்திருக்கா, சேமா இருக்கு. ஓகேவா, ஆருக்கு ஆர் சேமா வந்துருச்சு. அப்ப டோட்டலா இங்க எத்தனை லெட்டர் இருக்கு, 6 லெட்டர்ஸ் இருக்கா. இங்கேயும் எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க, 6 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கோ அந்த சேஞ்ச் தான் இங்க நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல -1னா பேக் சைடு இருக்க நம்ம லெட்டரை எழுதணும். அப்ப டபிள்யூக்கு பேக்ல இருக்க லெட்டர் எது, ப்ரீவியஸா இருக்க லெட்டர் எது, வி வந்துருச்சா. அப்ப ஆன்சர் பாருங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். வின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது, வவுச்சர் அப்படிங்கிறது. வி வந்துருச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்ப அந்த ஐயை அப்படியே போட்டுடணும். அடுத்து எம் வந்து என்ன கன்வெர்ட், +1. அப்ப வந்து எண்ணுக்கு அப்புறம் என்ன லெட்டர் பார்க்கணும், ஓ. டீக்கு அப்புறம் என்ன லெட்டர் பார்க்கணும், யூ. +1 அப்படிங்கிறதால இங்கேயும் +1, 4th லெட்டர். இப்போ 5th and 6th சேம்னு சொல்லிட்டாங்க, இஆர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் லெட்டரா கரெக்டா பாருங்களேன், வேற எதுலையுமே அந்த வி வரல. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்க டைம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. Next question. In a certain code language, hand is written as SZMW. Then what will be the code of milk அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சங்கீதமுள்ள hand என்பது SZMWனா மில்க்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே தான், ஏபிசிடியை ஃபுல்லா எழுதுறோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஹச்லேருந்து எஸ் அப்படிங்கிறது, ஹச்சுங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா, எஸ்ங்கிறது இங்க இருக்கா, இப்படி இருக்கட்டும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஹச்சுக்கு நான் அதாவது ஏபிசிடி ஆர்டர் வைஸ் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன். மேலே 1 2 3 4 அப்படின்னு 26 லெட்டர்ஸ்க்கும் 26 நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. ரிவர்ஸ்லையும் நம்பர்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ ஹச்சுங்கிறது நார்மல் பொசிஷன்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, 8th பிளேஸ்ல இருக்கா. அப்ப அதே மாதிரி ரிவர்ஸ்ல 8th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன், எஸ். அந்த ஆன்சர் வந்துருச்சா.
அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பார்க்கணும். ஏங்கிறது நார்மல் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ரிவர்ஸ் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இசட். அதாவது இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னங்கிறது நார்மல் பொசிஷன்ல எத்தனாவது லெட்டரா இருக்கு? 14th லெட்டர். ரிவர்ஸ்ல 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம். ஓகேவா? இதுவும் கரெக்ட். அடுத்து டிங்கிறது 4th பிளேஸ்ல இருக்கு. ரிவர்ஸ் பிளேஸ்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது டபிள்யூ. ஓகேவா? இதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏபிசிடி எழுதிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 1 to 26 வரைக்கும். நம்ம கொடுத்துருக்க வேர்டு லெட்டர் எந்த நம்பர்ல பிளேஸ் ஆயிருக்கோ அதோட ரிவர்ஸ்ல பார்க்கணும். ரிவர்ஸ்ல அந்த நம்பர்ல என்ன லெட்டர் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். கிளியரா? இப்ப எம் அப்படிங்கிறது நார்மல் பொசிஷன்ல பார்க்கும்போது 13th பிளேஸ்ல இருக்கு. அப்ப ரிவர்ஸ்ல கீழே போட்டிருக்கேன்னா அப்ப 13th இருக்கிறது பாருங்க என்னது என். அப்ப என் அப்படின்னு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரோட இதை கோடை வச்சு நம்ம வந்து ஆப்ஷனை இது பண்ணலாம். என்னது பாத்தீங்கன்னா இங்க ஓ இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க என் இருக்கு, இங்க ஆர் இருக்கு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப டைரக்டா இதான் ஆன்சர்னு போயிடலாம். இது மாதிரி டைம் சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஒரு வாட்டி ஸ்பீடா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் செக் பண்ணிக்கலாம். இப்ப ஐயோட பொசிஷன் என்னன்னு பாருங்க 9th பொசிஷன். அப்ப ரிவர்ஸ்ல 9th பொசிஷன் பாத்தீங்கன்னா ஆர். ஓகேவா? எல்லோட பொசிஷன் என்னது 12th பொசிஷன். அப்ப ரிவர்ஸ்ல 12th பொசிஷன் ஓ. கேக்கு பொசிஷன் என்னன்னு பாருங்க 11. ரிவர்ஸ்ல 11th பொசிஷன் பி. அப்ப NROP இதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If in a certain language popular is coded as QPQVMBS, which word would be coded as GPNPVT அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சங்கேத மொழியில பாப்புலர் அப்படிங்கிறது என்ன கோடு? QPQVMBS. நெக்ஸ்ட் இங்க இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. விச் வேர்ட் வுட் பி கோட் அஸ், எந்த வேர்டோட கோட் வந்து இதா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். கொஞ்சம் கொஸ்டினா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப பி அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். கியூ. அப்ப பில இருந்து கியூவா இருக்கு. கிளியரா? இப்ப கியூ தான் கோட் வேர்ட். ஓகேவா? அடுத்து ஓன்னு இருந்தது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? பின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓன்னு இருந்தது பின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. பிங்கிறது அகைன் கியூ கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெட்டர் அதாவது நெக்ஸ்ட் யூல வி. யூ வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? வி. ஓகேவா? அதுவும் நெக்ஸ்ட் லெட்டர் தான். ஓகே. எல் எம்மும் நெக்ஸ்ட் லெட்டரா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி. ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ். ஓகேவா? ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோடு வேர்ட். ஓகேவா? அப்ப இது எதோட கோடு அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க which word would be code as GPNPVT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்ப நமக்கு நெக்ஸ்ட் லெட்டரை தான் கோடா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இதுல இருந்து ரிவர்ஸ் லெட்டர் தான் நமக்கு என்ன இருக்கு? அந்த வேர்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. கிளியரா? அப்ப இதுல பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெட்டரை எழுதக்கூடாது. எந்த லெட்டர் எழுதணும்னா இதோட ப்ரீவியஸ் லெட்டரை தான் எழுதணும். இது என்ன அப்படின்னா இதுதான் இங்க கோட். அப்ப நார்மலான லெட்டர் எது அப்படிங்கறத இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப ஜிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன? எஃப். பிக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? ஏ. என்னுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? எம். பிக்கு முன்னாடி ஒரு நம்பர் அப்ப ஓ. விக்கு முன்னாடி என்ன இருக்கு? யூ. டிக்கு முன்னாடி எஸ். ஏன் எழுதணும்னு புரியுதா? பாப்புலர் அப்படிங்கிற வேர்டோட கோடு தான் என்னது? QPQVMBS. கிளியரா? ஆனா இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது வேர்டை கொடுத்துட்டு கோடு கேட்கல. வேர்டை கொடுத்துட்டு கோடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் இதுல இருந்து ஒரு லெட்டர் தானே ஸ்கிப் ஆயிருக்கு. அப்ப ஒரு லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டர் எடுத்து எழுதிடலாம். ஆனா இங்க கொடுத்துருக்கதே கோடு. அப்ப எதோட கோடு இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இப்படி ஃபார்வர்ட் போகாம பேக்வேர்ட்ல ஒரு லெட்டர். இங்க ஒரு லெட்டர் தானே ஃபார்வர்ட் போயிருக்கு. அதனால பேக்வேர்ட்ல ஒரு லெட்டர். சப்போஸ் இங்க 2 லெட்டர் ஃபார்வர்ட் போயிருந்துச்சுன்னா பேக்வேர்ட்ல 2 லெட்டர் நம்ம போகணும். கிளியரா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல இதே டைப் 1ஓட 3rd பார்ட் பார்க்கலாம்.